எந்த பொருளாதார பின்புலம் இல்ல, ஊடக பின்புலம் இல்ல, அரசியல் பின்புலம் இல்ல, எந்த விதமான பெரிய ஓட் பேங்க் பின்புலம் இல்ல. ஆனா நான் 22 வருஷம் அந்த ஓட் பேங்க் அரசியல் எலக்டோரல் அரசியல் தாக்கு பிடிச்சு நிக்கிறேன்ல, அதான் ஸ்டேட்டஸ். பெரிய விஷயம் அது. தாக்கு பிடிச்சு நின்னாதானே அடுத்து நான் சக்சஸ்க்கு போக முடியும். அப்பதான் இப்பதான் நீங்க எல்லாம் பேசுறீங்க என்ன பத்தி. நான் தனியா நின்று என்ன பத்தி பேசுறது யார் இருக்கிறான்? தனியா நின்றுதான் என்கிட்ட ஒரு எம்எல்ஏ இல்ல, ஒரு எம்பி இல்ல, உள்ளாட்சி பிரதிநிதி இல்லன்னு சொன்னா நீங்க திருமாவளவனை கூப்பிட்டு பிகேன் விட்ஸ்ல பேட்டி எடுப்பீங்களா? என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? நம்ம முன்னால இருந்து பேசிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பேக்ரவுண்டுங்கிறது தேவைப்படும். அதுதான் லைம் லைட்ல நம்ம வர வேண்டியது. இப்ப நான் லைம் லைட்ல நிக்கிறதுங்கிறது ஒரு சர்வைவல். இந்த சர்வைவல் வந்து இருந்தாதான் அடுத்த கட்டத்தை நோக்கி எனக்கு காலம் வரும்போது அந்த காலத்துல நீங்க சொல்ற இடத்துல என்னால ரீப்ளேஸ் பண்ண முடியும். மக்களே என்னை வந்து முதல்வர்னு சொல்லணும், நானே என்னை முதல்வர்னு சொல்லக்கூடாது, தம்பட்ட அடிக்க கூடாது. ஏன் திருமாவளவன் இந்த பிளேஸ் வரக்கூடாதுன்னு மக்கள் முடிவு பண்ணணும். ஐடியாலஜிகளா சரியா இருக்கிறான், கமிட்டடா இருக்கிறான், டெடிகேட்டடா இருக்கிறான், இன்டெலக்சுவலா இருக்கிறான், இவனுக்கு வந்து அந்த தகுதி இருக்கு அப்படின்னு என்னைக்கு மக்கள் முடிவு செய்யறாங்களோ அதுவரையில் நான் பொறுத்திருக்க வேண்டும். அப்படி பொறுத்திருக்கிறதுக்கு நான் சர்வைவலா இருக்கணும், லைவ்ல இருக்கணும். உங்களுக்கு தோணுதே இல்லையா? அவங்க தன்னை பின்பற்றக்கூடியவங்களை ஏமாத்துறாங்க, நான் பின்பற்றக்கூடியவங்கள்ட்ட உண்மையை பேசுறேன். நான் வந்து உண்மையை பேசி என்ன பின்னால வாங்கன்ற. நான் ஏதோ ஒரு கற்பனையில வந்து என்ன பின்பற்றி வராதீங்க. நான் இதை சாதிப்பேன், அதை சாதிப்பேன், நான் பெரிய மெஜிஷியன் சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட போய் மக்கள்கிட்ட வந்து ஏமாத்துறேன். நான் இதுதான் டிரான்ஸ்பரண்டா பேசுறேன், இப்படிதான் நான் அரசியல் பண்ணுவேன், இப்படிதான் என்னுடைய அணுகுமுறை, இதுதான் என்னால சாதிக்க முடியும், இவ்வளவு தூரம் தான் என்னால பயணிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். அதை வந்து நம்பக்கூடியவர்கள் என்னை பின்பற்றி வரலாம். என்னை பின்பற்றக்கூடியவங்கள்ட்ட நான் போய் சொல்லி ஏமாத்தி அவங்கள வந்து ஒரு போலியான நம்பிக்கையை உருவாக்குறது எனக்கு விருப்பம் இல்லை. எந்த பொருளாதார பின்புலம் இல்ல, ஊடக பின்புலம் இல்ல, அரசியல் பின்புலம் இல்ல, எந்த விதமான பெரிய ஓட் பேங்க் பின்புலம் இல்ல. ஆனா நான் 22 வருஷம் அந்த ஓட் பேங்க் அரசியல் எலக்டோரல் அரசியல் தாக்கு பிடிச்சு நிக்கிறேன்ல, அதான் ஸ்டேட்டஸ். பெரிய விஷயம் அது. தாக்கு பிடிச்சு நின்னாதானே அடுத்து நான் சக்சஸ்க்கு போக முடியும். இப்பதான் நீங்க எல்லாம் பேசுறீங்க என்ன பத்தி. நான் தனியா நின்று என்ன பத்தி பேசுறது யார் இருக்கிறான்? தனியா நின்றுதான் என்கிட்ட ஒரு எம்எல்ஏ இல்ல, ஒரு எம்பி இல்ல, உள்ளாட்சி பிரதிநிதி இல்லன்னு சொன்னா நீங்க திருமாவளவனை கூப்பிட்டு பிகேன் விட்ஸ்ல பேட்டி எடுப்பீங்களா? என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? நம்ம முன்னால இருந்து பேசிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பேக்ரவுண்டுங்கிறது தேவைப்படும். அதுதான் லைம் லைட்ல நம்ம வர வேண்டியது. இப்ப நான் லைம் லைட்ல நிக்கிறதுங்கிறது ஒரு சர்வைவல். இந்த சர்வைவல் வந்து இருந்தாதான் அடுத்த கட்டத்தை நோக்கி எனக்கு காலம் வரும்போது அந்த காலத்துல நீங்க சொல்ற இடத்துல என்னால ரீப்ளேஸ் பண்ண முடியும். மக்களே என்னை வந்து முதல்வர்னு சொல்லணும், நானே என்னை முதல்வர்னு சொல்லக்கூடாது, தம்பட்ட அடிக்க கூடாது. ஏன் திருமாவளவன் இந்த பிளேஸ் வரக்கூடாதுன்னு மக்கள் முடிவு பண்ணணும். ஐடியாலஜிகளா சரியா இருக்கிறான், கமிட்டடா இருக்கிறான், டெடிகேட்டடா இருக்கிறான், இன்டெலக்சுவலா இருக்கிறான், இவனுக்கு வந்து அந்த தகுதி இருக்கு அப்படின்னு என்னைக்கு மக்கள் முடிவு செய்யறாங்களோ அதுவரையில் நான் பொறுத்திருக்க வேண்டும். அப்படி பொறுத்திருக்கிறதுக்கு நான் சர்வைவலா இருக்கணும், லைவ்ல இருக்கணும். உங்களுக்கு தோணுதே இல்லையா? அவங்க தன்னை பின்பற்றக்கூடியவங்களை ஏமாத்துறாங்க, நான் பின்பற்றக்கூடியவங்கள்ட்ட உண்மையை பேசுறேன். நான் வந்து உண்மையை பேசி என்ன பின்னால வாங்கன்ற. நான் ஏதோ ஒரு கற்பனையில வந்து என்ன பின்பற்றி வராதீங்க. நான் இதை சாதிப்பேன், அதை சாதிப்பேன், நான் பெரிய மெஜிஷியன் சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட போய் மக்கள்கிட்ட வந்து ஏமாத்துறேன். நான் இதுதான் டிரான்ஸ்பரண்டா பேசுறேன், இப்படிதான் நான் அரசியல் பண்ணுவேன், இப்படிதான் என்னுடைய அணுகுமுறை, இதுதான் என்னால சாதிக்க முடியும், இவ்வளவு தூரம் தான் என்னால பயணிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். அதை வந்து நம்பக்கூடியவர்கள் என்னை பின்பற்றி வரலாம். என்னை பின்பற்றக்கூடியவங்கள்ட்ட நான் போய் சொல்லி ஏமாத்தி அவங்கள வந்து ஒரு போலியான நம்பிக்கையை உருவாக்குறது எனக்கு விருப்பம் இல்லை.